வணக்கம். இந்தியால கோடிக்கணக்கான மக்களோட அரசியல் உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான சட்ட போராட்டம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இந்த மனு ஜெயிச்சிடுச்சுன்னா அது இந்திய அரசியல்லையே ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கும். வாங்க இந்த வழக்கு பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயத்தோட ஆரம்ப புள்ளி தினகரன் பேப்பர்ல வந்த இந்த செய்தி தான். சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? பாருங்க, இது ஏதோ ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இந்தியால இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகத்தோட அரசியல் உரிமைகளுக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வழக்கின் தொடக்கமாவே இது இருக்கலாம். அப்போ நீதிமன்றத்துல இவங்க என்னதான் கோரிக்கை வச்சிருக்காங்க? இந்த வழக்குல யாருக்கிட்ட என்ன கேக்குறாங்க? வாங்க முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இது ஒரு பொதுநல மனு, அதாவது ஒரு PIL சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் இடஒதுக்கீடு வேணுங்கிறது தான். அதாவது சட்டம் இயற்ற இடத்திலேயே தங்களோட குரலும் ஒலிக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா இந்த கோரிக்கை ஏன் இப்போ எழுந்திருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த காரணம் என்னவா இருக்கும்? கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்கான பதில் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான பதில். 2.68 கோடி. இத ஒரு நம்பரா மட்டும் பார்க்காதீங்க. இது 2011 கணக்கெடுப்பின் படி இந்தியால இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாட்டோட மொத்த மக்கள் தொகையை விட இது அதிகம். இவ்ளோ பெரிய மக்கள் தொகைக்கு முறையான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது தான் இந்த வழக்கின் அடித்தளமே. சட்டம் இயற்றுவதில் ஒரு குரல் இல்லாமல் மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி கவனிக்கப்படாமல் உள்ளது. இந்த ஒரு வரிதாங்க இந்த மொத்த வழக்குக்கும் ஆணிவேர்னே சொல்லலாம். அதாவது தங்களை பாதிக்கிற சட்டங்களை உருவாக்கும்போது தங்களோட கருத்தே கேட்கப்படலன்னா அந்த ஜனநாயகம் எப்படி முழுமையடையும்னு கேட்கறாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள். இவங்க ஒரு அரசியல் கட்சியோட மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் மாவட்ட செயலாளர். களத்துல இருந்து நேரடியா வேலை செய்யற ஒரு தலைவருங்கிறதால இந்த சமுதாயத்தோட தேவைகளை அவங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த வழக்கு மூலியமா கோர்ட் கிட்ட இவங்க ரொம்பவும் திட்டவட்டமா என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அவங்க கேக்குறது மூணே முக்கியமான விஷயங்கள் தான். முதல்ல, இந்த வழக்கு ஒரு பொதுநல மனுவா, அதாவது PIL தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபரோட லாபத்துக்காக இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்தோட நலனுக்காகவும் தொடரப்பட்ட வழக்கு. இதனால ஒரு தனிநபர் கூட ஒரு பெரிய சமூகத்துக்காக குரல் கொடுக்க முடியுது. அவங்களோட கோரிக்கைகளை சிம்பிளா 3 ஸ்டெப்பா சொல்லலாம். முதல் கோரிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி சட்டமே இயற்றணும். ரெண்டாவது, அந்த சட்டத்தின்படி பார்லிமெண்ட் மற்றும் சட்டமன்றங்கள்ல 7% இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்படணும். கடைசியா, இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த தேர்தல் ஆணையம் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த 3 கோரிக்கைகளுமே ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த முழு சட்ட போராட்டத்தோட ஒரே இலக்கு இதுதான். நம்ம நாட்டோட சட்டங்களை இயற்ற அதிகார மையங்கள்ல எங்களுக்கும் ஒரு இடம் வேணும், எங்க குரலும் அங்க ஒலிக்கணும். இந்த வழக்கு ஒன்னு திடீர்னு ஒரே நாள்ல ஆரம்பிச்சது இல்ல. கோர்ட்டை நோக்கி அந்த பயணம் பல வருஷ போராட்டத்தோட ஒரு உச்சகட்டம். வாங்க அந்த பயணத்தோட முக்கியமான கட்டங்களை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இந்த டைம்லைனை பாருங்களேன். 2011ல 2.68 கோடி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. அப்புறம் 2023-24ல மனுதாரர் தேர்தல் ஆணையத்துக்கிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா சரியான பதில் கிடைக்கல. அதனாலதான் வேற வழியே இல்லாம இப்போ 2026ல இந்த பொதுநல வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப இயல்பான ஒரு வளர்ச்சி தான். ஆக சுருக்கமா சொன்னா இதுதான் விஷயம். இப்ப இருக்கிற நிலைமையில அரசியல் கதவுகள் அவங்களுக்கு சரியா திறக்கல. ஆனா இந்த வழக்குல ஜெயிச்சா சட்ட ரீதியா ஒரு வழி உருவாக்கப்பட்டு அவங்களும் மத்தவங்கள மாதிரி சட்டம் இயற்றும் சபைகளுக்குள்ள நுழைய முடியும். இந்த மாற்றத்தை தான் அவங்க கேக்குறாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே இந்த மனு இந்திய அரசியலின் முகத்தையே மாற்றுமா? இது வெறும் பிரதிநிதித்துவம் பற்றிய கேள்வி மட்டும் இல்ல. நம்ம தேசத்துல அரசியல் பிரதிநிதித்துவம்னா என்ன, அது எந்த அளவுக்கு எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்குங்கிற ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது.